நேற்று நீங்கள் பேசும்போது சொன்னீங்க 1991க்கு முன்னாடி வேலையே இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாதுல்ல சார். இப்போ என்ன இருந்ததுன்னு சொல்லட்டுமா? உங்களுக்குலாம் காலேஜ்லேயே வந்து ஆள் பிடிச்சிட்டு போகிறான்ல, அது பண்ணுனாங்க சார். கொஞ்சம் இரு பாஸ். அப்போல்லாம் இந்த பிளேஸ்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ஜோக் உண்டு, கல்யாணத்துக்கு போதே நீ கேஸ் சிலிண்டர் அப்ளை பண்ணனா உன் பையன் கல்யாணத்தில் அவனுக்கு கிடச்சிரும். கேஸ் சிலிண்டர் புக் பண்ணுறது கேஸ் கிடைக்கும். கேஸ் இல்லை சார், கேஸ் கனெக்ஷன். இந்தியாவில் மேனுஃபேக்சரிங்கிறது வந்து ஏன் வெறும் ஆட்டோ மேனுஃபேக்சரிங் மட்டும் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஆட்டோ இங்கே அசம்பிளிங் தானே சார், மேனுஃபேக்சரிங் இல்லையே. பஸ் உங்கள் கம்பெனியெல்லாம் ஓன் மேனுஃபேக்சரிங். இப்போ எதுவும் ஜாயின்ட் வெஞ்சர் கூட இல்லை. ஜாயின்ட் வெஞ்சரில் ஆரம்பித்து எல்லாம் ஓன் மேனுஃபேக்சரிங் தான். ஏன்னா ஓகே சார், ஃபைன். ஸோ இதில் நம்ம எங்கே பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய சேவிங்ஸ், இந்தியாவோட சேவிங்ஸ் ரேட் அப்படிங்கிறது 50 இயர்ஸ் லோவில். ஆமாம், இந்த 50 இயர் லோவில் இருக்கிறது அப்படிங்கிறது 1970க்கு போயிட்டு பின்னப்போ 1970 தான் 50 இயர் லோ. 1976 எமர்ஜென்சி லெவலில் எப்போ இருந்ததோ சேவிங்கு, அந்த லெவலுக்கு சேவிங் போயிருக்கு. இப்போ நான் இப்போ ஒரு பயந்துக்கு எக்கானமியை காட்டினால அந்த எக்கானமியில் இருந்த சேவிங் லெவலுக்கு நீ போயிட்ட. இல்லை சார், அன்னைக்கு இந்த சேவிங் லெவல் இருக்கிறதுக்கு இப்போ இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? இப்போ இங்கே சம்பாதிக்கிறல்ல, அன்றைக்கி சம்பாத்தியமே கிடையாமல் சேர்த்துருந்தல்ல. ஓகே, அப்படி பார்த்தா அது பெட்டர். அது பெட்டர். 10 ரூபா வீடு. வந்தா ஆமாம், வீட்டுக்கெலாம் கடன் தர மாட்டாங்க. எனக்கு தெரியும் எப்படின்னு. ஒரு செங்கலாக கட்டுவாங்க. நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டோம், இன்னும் கிரிலெல்லாம் போடலை. அதுக்காக பணம் சேர்த்து தான் கிரில் போட்டாங்க. ஸோ வீட்டுக்கு கடன்லாம் கொடுக்க மாட்டான் நீ நினைக்கிற மாதிரி. ஸோ 10 ரூபா சேர்த்தா சம்பாரிச்சா 5 ரூபா சேர்த்து வச்சுட்டு இருந்தாங்க. ஆமாம், இன்னைக்கு 1 லட்ச ரூபா சம்பாரிச்சா 10,000 ரூபா கூட சேர்க்க முடியல. ஓகே சார், அதான் 50 இயர்ஸ் லோவில் இருக்குது. அங்கே கடன் வாங்க முடியாது. இல்லை காருக்கு கடன் வாங்க முடியாது, பைக்குக்கு கடன் வாங்க முடியாது. எல்லாம் நீ கேஷ் சேர்த்து வச்சு தானே வாங்கணும். வீட்டுக்கே கடன் HDFCயில் ஏர்லி 80s தான் வந்தது. இதில் சோஷியல் மீடியாவோட இம்பாக்ட் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இட் இஸ் பிகாஸ் எந்நேரம் சோஷியல் மீடியாவில் தான், இதையும் சோஷியல் மீடியாவில் தான் பார்க்குறாங்க. சோஷியல் மீடியா இம்பேக்ட் ரொம்ப மோசம். இப்போ வந்து பெரிய வீட்டு அம்பானி வீட்டு கல்யாணத்தை ஃபோட்டோ எடுத்து போட்டால் அந்த பையன் எனக்கு அது மாதிரி தான் கல்யாணம் வேணும்னு நினைப்பான். அதனால தான் இந்த ஃபோட்டோ ஷூட்டை பற்றி நான் சொன்னேன். அதெல்லாம் வருது இந்த சோஷியல் மீடியா இம்பேக்ட் தான். இப்போது ஒரு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படிங்கிற விஷயத்தில் தான் நம்ம லோனில் போய் இப்போ நீ வந்து 2 பேர் இருக்காம்ப இந்தியாவில், 2 பெரிய பணக்காரங்க கதை. ஒத்தன் டாட்டா பரம்பரை பணக்காரன், இன்னைக்கு நேற்று பணக்காரன் இல்லை. அப்போ 2 பையனோட மெசோலியம் வந்து லண்டனில் இருக்குது. நான் சொல்லி ஒரு ஆள் போய் ஃபோட்டோ எடுத்து எனக்கு அமைச்சிருக்கான். ரைட்டாக லண்டனில் இருக்குது மெசோலியம். ரைட்டாக 3 பேரும் லண்டனில் தான் செத்தாங்க, அங்கே தான் இருக்குது. ரைட்டாக அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குது. அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குது. ஃப்ளாட்லேயே கல்யாணம் பண்ணிடுறான். 10 பேர் தான் வரான். இன்னொரு நாள் பணக்காரன் 3500 கோடி செலவழித்து பண்ணுறான். நீங்கள் எதை பார்த்து சூடு போட்டுக்கிறீங்க? 3500 கோடி. அதான். ஸோ எதுக்கு சோஷியல் மீடியா ப்ளே பண்ணுற? இன்னொருத்தரும் பண்ணுறான்ல, 10 பேர் வச்சு ஒரு ஃப்ளாட்டில் கல்யாணம் பண்ணுறான்ல, அதை பார்த்து காப்பி அடிக்கிறான்ல நீ. ஓகே சார், ஸோ நாம் எதை பார்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து விஷயம் மாறுது. அதுக்கு நம்ம சோஷியல் மீடியா இஸ் அ டோபமைன். அது ஒரு ட்ராப்பு. அந்த ட்ராப்பில் போய் மக்கள் விழுறதும் இதுக்கு ஒரு பெரிய காரணம். ஓகே சார், இப்போ லோ இன்கம் வந்துட்டு இருக்கு, இன்கம் ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்ற சுச்சுவேஷனில் என்னோட எக்ஸ்பென்ஸ் ஹையாக இருக்குன்றதை நான் எப்படி ட்ராக் பண்ணுறது? இதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்ஸே யாரும் ட்ராக் பண்ணுறது இல்லைல்ல. சம்பளம் வந்த அன்றைக்கே இஎம்ஐலாம் போயிட்டு கையில் 5ஆம் தேதி ஆனால் உங்ககிட்ட காசே இருக்காது. அதுக்கப்புறம் தான் நீ எக்ஸ்பென்ஸ் ட்ராக் பண்ணுவேன். தடுத்து நிறுத்தி உன் பேங்க் அக்கௌண்ட்டில் கொண்டு வரணும்ல. நீ வாங்கின இஎம்ஐக்கு 50,000 ரூபா போட்டிங்கன்னா 5ஆம் தேதி 5,000 ரூபா கூட இருக்காது இன்றைக்கி. ஓகே சார், இப்போது முக்கியமாக நான் இதை உங்ககிட்ட இதில் சொல்லலாமான்னு தெரியல. இஃப் யூ ஆர் ஓகே ஐ வில் டெல் யூ. 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் பர்சனலாக என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னீங்க, மார்க்கெட் விழுந்துட்டு இருக்கே சார் அப்படின்னு. இப்போ யார் காசு போடுறானோ அவன் தான் பெரிய ஆள் அப்படின்னு விஷயத்த சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கி காசு போடுறதுக்கு யார்ட்டையும் கையில் பணம் இல்லை. அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த இஎம்ஐ கல்ச்சர் தான். அப்படின்னா 31ஆம் தேதி இல்லை, 1ஆம் தேதி தான் சில பேருக்கு காசு வரும். 31ஆம் தேதி எவ்வளோ பேர்கிட்ட காசு இருக்கும்? ரொம்ப ரேர் சார். ஷோன்னு காட்டினா இருக்கணும்ல. இந்த ஆஃபீஸில் எவ்வளோ பேர்ட்டு வந்தது நேற்று? இன்றைக்கி மார்க்கெட் 450 பாயிண்ட் விழுந்தது. இதை ரொம்ப தட்டி எடுத்தன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணோம். 2 நாளைக்கு மார்க்கெட் கிடையாதுக்கப்புறம் எவ்வளோ பேர் வாங்கியிருப்போம். யூ ஆர் லாக்ட் அவுட் ஆஃப் தி கேம். ஒருத்தர் 2 பேர் வாங்கியிருப்போம். யூ ஹவ் லாக்ட் யுவர் செல்ஃப் அவுட் ஆஃப் தி கேம். இட் இஸ் பிகாஸ்
இன்னைக்கு வாங்க வேண்டிய காசை இன்னைக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய காசை இன்னைக்கு அன்னைக்கே ரொம்ப செலவு பண்ணிட்டேன். மோசமான நாள் தான். ம் இன்னும் 4 நாள் இதோட மோசமாக வரும். ம் பட் 20 years from now, this will be only a small blip in the chart. கண்ணிலே தெரியாத ஒரு கண்ணில் தெரியாத பிளிப்பாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு ரொம்ப பெரிய வலி மாதிரி தெரியும் உனக்கு. ம் அதனால தான் சொல்கிறேன், கேஷ் இஸ் கிங். ஓகே சார். இந்த லோன் ஈஸியா கிடைக்கிறதும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஆமாம், அதனால தான் சொன்னேன் ரிசர்வ் பேங்க் தான் தப்புங்க. இன்றைக்கி பண்ணாங்கல்ல, பேங்க்கை ஃபோர்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ண வச்சாங்க. 93-28 கார்ப்பரேட்ஸ்லாம் வேலை செஞ்சு ஆர்பிட்ராஜில் விற்று எண்ட் ஆஃப் டேக்குள்ளே 95-30 2 ரூபா ஒரே நாளில் பணத்தை லாஸ். ரைட் சார். ஸோ இதுதான் சார். இப்போ நம்ம சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் எவ்வளோ செலவு பண்றோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாமல் இன்னைக்கு ஆக்சுவலாக எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க. நான் இன்னைக்கே அதான் செலவு பண்ணி கேட்குறேன்ப்பா. முடிச்சிடுறாங்க. இந்தியாவில் லார்ஜஸ்ட் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, ம். லண்டனில் இருந்துட்டு வந்தவங்க, ம். அப்பாவை செக்யூரிட்டி வேலைக்கு அனுப்புறது தான் ரியாலிட்டி. சார் இப்போ விமன் வந்து பேசிக்கா இன்வெஸ்ட் பண்றது, செலவு பண்றது, சேர்த்து வைக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருந்தது சார். இப்போ அதுவுமே ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்குறோம். ஆமாம், சோஷியல் மீடியாவில் போயிடுச்சுல்ல. அதாவது அவங்க சேர்த்து வைக்கிறாங்க. ஒரு ரிப்போர்ட் ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். 70% ஆஃப் த விமன் சேவ் பட் ஒன்லி 40% இன்வெஸ்ட் இன் எஃப்டி அண்ட் கோல்ட். எஃப்டியே இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறாங்க. ஆமாம்ப்பா, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஹஸ்பண்டுக்கு தெரியாம முழிச்சு வைக்கணும்ல. ம் ஹஸ்பண்டை காமிச்சா அவன் அடிச்சு பிடிங்கி அன்றைக்கே தண்ணி அடிச்சிட்டானா எல்லாம் போயிடும்ல. ம் 98% ஆஃப் இந்தியா இஸ் நாட் பேயிங் டேக்ஸ். ம் அவன் எங்கே பணம், இந்த லேடிஸ் எங்கே வச்சுருப்பாங்க, எங்கேயாவது ஒரு டப்பாவில் கிச்சன். சர்க்கரையில் எங்கேயாவது வச்சுருப்பாங்க. ம் அதை தான் இவன் தான் 500 1000 நோட்டு போட்டு டிமானிட்டைசேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. போன வாரம் ஒருத்தர் எங்கேயோ ஒரு சோஃபாக்குள்ள வச்சிருந்தாங்க. திருப்பதி போகிறதுக்கா சம்திங் எதுக்கோ வச்சிருந்தேன், மறந்தே போயிட்டுன்னு போன வாரம் 500 நோட்டோ 2000 நோட்டோ 1000 நோட்டுன்னு நினைக்கிறேன். அது வந்து ஃபுல்லாக டேபிளில் போட்டு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போயிட்டு இருந்தது. ஆமாம், இன்னும் மறந்தவங்க இன்னும் இருக்காங்க. நிறைய பேர் 2016 இருக்காப்ப. நடந்தது. 10 நீ வருஷத்துக்கு முன்னாடி. எங்கேயாவது அரிசியில் பருப்பில் சேர்த்து வச்சுருப்பாங்க லேடிஸு, ம் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல். நம்ம ஊரில் நார்த் இந்தியாலாம் பயங்கர மேல் சாவனிஸ்ட்டு. ம் 4 அடியை போட்டு தர்மடி அடித்து பணமாடை சேர்க்கறன்னு போட்டு தும்முன்னு அடித்து அந்த பணத்தை வாங்கி தான் தண்ணி அன்றைக்கி அடிச்சிருப்பேன். நெடி இதை வேஸ்ட்டாக போச்சேம்மா. இட்ஸ் அ மேல் டாமினேட்டட் அது சொசைட்டி. இன்னுமே இருக்கா சார் அந்த மாதிரியான நிறைய இருக்குது. நீ நார்த் இந்தியாவில் கேட்டேன்னா பொண்டாட்டி அடிக்கிறது ரைட்டுன்னு தான் சொல்லுவோம். ஒரு ரிப்போர்ட் ஒன்று அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன். அதிகமாக குடிக்கக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய மாநிலங்களில் நார்த் இந்தியா நிறைய. ஆமாம், இதில் பியூட்டி என்னன்னா, இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும், இந்த ஆம்பளைங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு போய் லேடி போலீஸால் அடி வாங்க வச்சோன்னா சரியாக போயிடும். இப்போ இந்த மாதிரி லேடிஸ் அடிக்கிறாங்க, லேடிஸை படுத்துகிறாங்கல்ல, நம்ம ஊர்லேயும் சரி வெளியூர்லேயும் சரி, அவங்கள என்ன பண்ணணும்னா கூப்பிட்டு போய் லேடிஸ் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு 4 லேடி கான்ஸ்டபிள் வச்சு மொத்தினன்னு வெய்யி, அதை வீடியோ எடுத்து போட்டேன்னு வெய்யி, இனிமேல் அவன் வாழ்க்கையில் தப்பே பண்ண மாட்டாங்க. லேடிஸை தொடவே மாட்டான். ஓகே சார். இன்னொரு விஷயம் வந்து 50% ஆஃப் த விமன் எஸ்ஐபி இன்வெஸ்டர்ஸ் ஆர் பிலோ 30%. 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க ஓரளவுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ இன்னும் பெட்டரா இன்வெஸ்ட் பண்றாங்க. எஜுகேட் ஆகி வேலைக்கு போகிறாங்கல்ல, ஃபினான்ஷியல் ஆமாம். இண்டிபெண்டன்ஸ்ல இப்போ ரொம்ப கான்சென்ட்ரேட் ஆமாம், பண்றாங்க. கல்யாணமே வேணாங்கிறாங்கல்ல. எதுக்கு அவங்க அம்மா பட்ட கஷ்டம், அத்தை மாமி பட்ட கஷ்டத்தை பார்த்து கல்யாணமே வேணாங்கிறாங்க. ம். அவங்க படித்து வேலைக்கு போகிறாங்க, அவங்களுக்கு இந்த சிப்பெல்லாம் தெரியுது, பக்கத்தில் இருக்கிற கொலீக்ஸ் பண்ணுறதை பார்த்து பண்ணுறாங்க. கரெக்டு ஓகே தான். சார். உங்க ஒப்பீனியன்ல ம் சேவிங்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல மென் பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா, உமன்ஸ் பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா? பணத்தை சேர்க்குற வரைக்கும் லேடிஸு, ம். சேர்த்து பேங்க்கில் வைக்கிற வரைக்கும் லேடிஸு. ம். அப்புறம் அவங்க ஹஸ்பண்டு, அவங்களுக்கு தைரியம் இல்லை பேசுறதுக்கு. ம். இதை நான் பார்த்துருக்கேன். ம். ஹஸ்பண்டை பின்னாடிலேன்னு குத்துவாங்க, ம். ஹஸ்பண்ட் கேள்வி கேட்பான், எல்லாம் கரெக்டாக கேட்டாச்சா பார்த்தியாம்மா, உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா அவங்க வெட்கப்பட்டு இன்னும் 2 குத்துவாங்க, ம். இன்னும் 2 கேள்வி வரும். ம். அப்புறம் நானே சொல்லுவேன், நீயே பேசிட்டேம்மான்னு பேசணும். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் முக்கியவாசியம் லேடிஸ் 85%. ம். ஆம்பளை சம்பாதிச்சோமா காசை கொடுத்தோமா அப்பான்றப்போம் ஸோ டிரைவிங் ஃபோர்ஸ் பெண்கள் தான். பெண்கள் தான். ஓகே சார். ஆல் சக்ஸஸ்ஃபுல் ஃபேமிலிஸ் தட் இன்வெஸ்ட், லேடிஸ் தான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் டிரைவிங் ஃபோர்ஸ். நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன்னா எங்கள் அம்மானால தான் காரணம். ஓகே சார். தேங்க்யூ சார். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி, சேவிங்ஸ் பற்றி,
ஒவ்வொரு ஏஜ்ல எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு, எம்ப்ளாய்மெண்ட் பத்தி எல்லாம் ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும், ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.